ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியுங்களா? மரவள்ளி கிழங்கு, அப்புறம் இன்னொரு சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம்ல, அந்த கிழங்கு. ஸோ இதை நான் கட் பண்ணி போட்டுருக்கேன், பாயில் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மீன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இதில் மூவ் பண்ணுறேன், இதுலேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வைக்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும் அப்புறம். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சூடாக இருந்தால் எடுத்துருங்க. நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துருங்க. ஃபோர்க் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குல்ல, விட்டு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்து பாருங்கள், செம்மையாக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதுவும் கண்டினியூ பாருங்கள். ஸோ இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஓகே நண்பா, எப்படி ஆகும்? நான் சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பாயில் பண்ணி வைக்கணும். ஒரு 1/2 hour 40 minutesக்கு உங்களுக்கு இது குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, அந்த ஸ்கின் எடுத்துருங்க. இப்போது ஸ்கின்னு இப்போ எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்கின் எடுத்து இதில் போட்டு விட்டுருங்க. இதை நல்லா இது பண்ணணும், நல்லா மேஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கின் எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுங்க. மரவள்ளி கிழங்குலையும் செய்யலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்கின் எடுத்துட்டேன். ஸ்கின் எடுத்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்படி மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு கடலை போட்டுருக்கேன். சரிங்களா? கடலை ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ வால்நட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டுங்க. போகும்போது உடச்சிக்கோங்க. சும்மா ஒரு 3 கிராம் போட்டால் போதும் வால்நட்டு. அதோட திராட்சையும் போட்டுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். நட்ஸ் ஐட்டம் இல்லைன்னா நீங்கள் பருப்பு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். தால் பாயில் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஸோ பாருங்கள், பருப்பு திராட்சை தான் போடுறேன். ஸோ சீக்கிரம் காஞ்சிடுது, அதை போட்டுடுறேன். இனிப்பே தேவையில்லை, இது போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து நெய் ஊற்றுறேன். நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். நெய் ஒரு 5 கிராம் போட்டுங்க. 5 7 உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. போதும் நெய் தரணும். அப்புறம் இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதும். ஸோ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு மிக்ஸி போட்டுலாம் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு நெய்யிலே செய்யுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி நெய்யில் பண்ணால் தான் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதில் தான் நெய் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் அதை போட்டுறாங்க தான். ஸோ இதை மூவ் பண்ணிடுவேன். இதை பாருங்கள், மறுபடி இது ஸ்வீட் பொட்டேட்டோ கிளம்பி சொல்லுவாங்க. பொடிச்சு லோ பண்ணிக்கிறது இந்த மாதிரி கொடுத்து ஸ்லிம்மில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வச்சுக்கோங்க. கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு அப்பப்போ மறந்து போயிடுறேன். சக்கரவள்ளி கிழங்கு இதில் பாட்டு கூட இருக்குது. நீங்கள் சக்கரை வேணுமா போட்டுங்க. நான் சக்கரை போடல. ரொம்ப ஸ்பீடாக வச்சு பண்ணிடாதீங்க, எரிஞ்சிடும். இவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுலேயும் மிக்ஸ் பண்ணாதீங்க. தண்ணியெலாம் எதுலேயும் மிக்ஸ் பண்ணாதீங்க. முந்திரி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கேசர் நட்ஸ் அது ரொம்ப கொழுப்பு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நட்ஸு, இந்த மாதிரி கடலை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். வால்நட்டு, பாதம் இருந்துச்சுன்னா பாதம் போட்டுங்க, அது நல்லாயிருக்கும். கேசர் நட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, ஜாஸ்தி வேண்டாம். கேஸ் ரோட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கணும்.
அப்படியே இது பண்ணணும், சிம்மில் வச்சு. அப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா இதாகிடும், பிடிச்சிக்கும். மரவள்ளி கிழங்குலேயும் இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள். நான் சக்கரவள்ளி கிழங்கு செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு 5 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 3 கிலோ இருக்கும். அவ்வளோதான், போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இதில் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்க, பிடிச்சிக்கும். அப்புறம் வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாட்டிக்கங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பட்ரு அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து இப்போ நான் இதில் எடுத்து மூவ் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் இதிலே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப பண்ண தேவையில்ல. அவ்வளோதான், மூவ் பண்ணிடுச்சு. சக்கரை இப்போ சக்கரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் யூஸ் பண்ணல, இதில் தான் யூஸ் பண்ணணும். இப்படி தான் போடணும். நல்லா போட்டிங்கன்னா பிடிச்சிக்கும், சூப்பராக சாப்பிடு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, அருமையாக இருக்குது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக பாருங்கள் பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன்பா. அருமையாக இருக்குப்பா. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.